ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி செய்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆந்திரா சில்லி சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு ஒரு அனியன் ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கொஞ்சம் கறி லீவ்ஸ். இது நம்ம அனியன் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனால் போதும் அனியன். இதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நான் ஒரு 7 to 8 க்ரீன் சில்லி போட்டுலாம் ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். கொத்தமல்லி இலைகள் போட்டுக்கலாம். புதினா இருந்தால் புதினா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வெறும் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, அனியன். இந்த பேஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மறுபடியும் கிரைண்ட் பண்ணலாம். நம்ம அனியன்ஸ் வதக்குன அதே கடாயில் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு, சீரகம் போட்டுக்கலாம். அனியன்ஸ் போட்டுக்கலாம். 2 அனியன்ஸ் ஆட் பண்ணுறேன். அனியன்ஸ் நல்லா வதங்கட்டும். அனியன்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அனியன். இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா. நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். நீங்கள் டொமேட்டோ ஆட் பண்ணுறதுனா இந்த ஸ்டேஜில் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் போட்டுக்கிறேன். நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சு சிக்கனை இதில் இருக்கிற தண்ணியிலே இது கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணுங்க. சிக்கன் தேவையாக இருக்கிறால உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தான் போட்டுக்கலாம். சிக்கன் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் இப்படியே வதக்குங்க. இந்த ஆயிலில் குக் ஆகிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு வாட்டர் ஊற்றுறேன். நம்ம சிக்கன் ஒரு 80% குக் ஆகிட்டு இருக்கு. க்ரீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, வெங்காயம், அதில் இருந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 20% இது குக் ஆகட்டும். ஆந்திரா சில்லி சிக்கன் கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிருக்கிற ஆயில் இதுலேருந்து செப்பரேட் ஆகி வந்துடுச்சு. சிக்கனும் நல்லா குக் ஆயிடுச்சு. சிக்கன் பாருங்க, இது கொஞ்சம் ஸ்பைசியாக தான் இருக்கும், ஏன்னா பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், சில்லி பவுடரும் போட்டிருக்கோம். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you all in next video.